Dear friends, back to our channel Life is Journey Y2K. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சச்சு டு மணாலி இதை வந்து நான் 2 சீரீஸாக போட்டிருக்கேன். ஏன்னா இந்த இடம்லாம் வந்து செமையாக இருக்குங்க. நம்ம ஊரில் இப்படி ஒரு இடமாங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சுவிட்சர்லாந்து கனடாக்கு ஈக்குவலாக வந்து பனி இருக்குங்க இங்கே. ஆக்சுவலாக நாங்கள் வந்து இப்போ ஜூன் மாதம் இங்கே வந்திருக்கோம். ஜூன் மாதமே இப்படி இருக்குன்னா ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் பாருங்கள், நினச்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருந்திருக்கும். ஃபுல்லாக ஐஸ் தாங்க. இதில் தெரியுது பார்த்தீங்கன்னா அந்த பனி மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே வெள்ளை கலரில் இருந்திருக்கும். ஸோ அப்போ வந்தால் வின்டர் சீசன், ஃபுல் வின்டர் சீசன் அது. அப்போ வர முடியாது. அப்போ வந்து பார்த்துருந்தா சும்மா அப்படியே சுவிட்சர்லாண்டுக்கும் கனடாவுக்கும் போன ஃபீல் ஆகியிருக்கும் நண்பர்களே. அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஆனால் ஒரு சிலர் வந்து போட்டிருக்காங்க, ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், தமிழ் தான் அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஃபுல் வின்டர் சீசனில் போயிருக்கான். அது அப்படியே ஃபுல்லாக அந்த எப்படி இந்த முழங்கால் வரைக்கும் அப்படியே பனி உள்ளே போகிற அளவுக்கு இருக்குது. இப்போவே பாருங்கள், இந்த ரைட் ஹேண்ட் சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ பனி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக அப்படியே நம்ம மல்லிகைப்பூ கொட்டின மாதிரி அப்படியே வெள்ளை வெள்ளையேன்னு இருக்குது பாருங்களேன். செமையாக இருக்குது. ஸோ நம்ம ஊர்லேயே வந்து நம்ம நாட்டிலே வந்து நம்ம சுவிட்சர்லாண்டை வச்சுருக்கோம், கனடா வச்சுருக்கோம், எங்கெல்லாம் அண்டார்டிகா வச்சுருக்கோம். ஒரு ஆக்சுவலாக ஒரு இது இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன் வந்து அண்டார்டிகாவை விட அதிகமான பனிப்பொழிவு நடைபெறும் இடம் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இதை. ஆனால் அந்த டைமில் இங்கே வரவே முடியாது, வரத்துக்கும் வாய்ப்பே கிடையாது. ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, பார்டர்லாம் க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்திருந்தால் நம்மளுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்காது, ரோடு இருக்காது. ஆனால் ஒரு சிலர் வந்திருக்காங்க போல இருக்குது. எப்படி வந்தாங்கன்னு தான் தெரியல, எப்படி இது பண்ணாங்கன்னு தெரியல. பட் அந்த யூடியூப் சேனலில் பார்த்துன்னு வச்சுக்கோங்க, அதை பற்றி இன்ஃபர்மேஷன் எடுத்தோன்னா நம்மளும் அந்த வின்டர் சீசனில் வரலாம். ஆனால் பயங்கர த்ரில்லிங்காக இருக்குங்க. அப்போ வந்தால் இப்போவே பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த பனியால். இன்னும் அப்புறம் வந்தீங்கன்னா இன்னும் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கான ப்ரொடக்ஷன்லாம் போட்டு வந்தால் தான் இங்கேருந்து திரும்ப பத்திரமா போக முடியும். இதெல்லாம் போகவே முடியாது. ரோடு தாங்க சும்மா ஃபுல்லாக நாசமாகி ஒரே கலீஜியாக இருக்குது. கலீஜி மீன் வந்து சேராயிடுச்சு எல்லாமே. இந்த பனிக்கட்டி உருக்கி அப்படியே ரோட்டில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாக ஆஃப் ரோடு ஆகிடுச்சு. பாருங்கள், அந்த தரெல்லாம் பேத்துக்கிட்டு ரோடே கிடையாது, ரொம்ப கூடாங்கல்லாம் தான் இருக்குது. ஓட்டுறது பெரிய சவால் தான். உண்மையிலே சொல்கிறேன், பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொருத்தரும் இங்கே வந்து பார்த்துட்டு போக வேண்டிய டைம். நாங்கள் வந்து இவ்வளோ ஈஸியாக இங்கே வந்துடல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கோம். ஸோ அந்த கஷ்டம் என்னங்கிறது வந்து சொல்லி மீளாது, அனுபவிச்சாதான் அது தெரியும். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க இந்த இடம். எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாலும் சரி, அந்த வந்ததும் அந்த பனிக்கட்டி அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே கிடையாது. கால் தூசு கையிடும். எங்களை வந்து கஷ்டம் துரத்திட்டு தான் இருக்குது. பட் அதெல்லாம் நாங்கள் வந்து ஃபீல் ஆகலை. அதுக்கெலாம் என்ன வேணாலும் ரோடு எப்படி வேணாலும் இருக்கட்டும், எங்களோட அச்சீவ்மெண்ட்டு எங்களோட டார்கெட்டை நாங்கள் முடிக்காமல் போக மாட்டோம்னு சொல்லிட்டு பதில் சவால் விட்டு நாங்கள் பாட்டிக்கு அடிச்சு தள்ளி போயிட்டே இருக்கோம். எவ்வளோ ஆஃப் ரோடு இருந்தாலும் பரவாயில்ல. என்ன மாதிரி இருக்குது பாருங்க. ஐயோ ஃபுல்லாக 2 பக்கமும் ஐஸ் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐஸ் மலை தான் ஃபுல்லாக. இந்த பக்கம் பனிக்கட்டி, அந்த பக்கம் பனிக்கட்டி. இதெல்லாம் நான் வந்து டிவியில் பார்த்துருக்கேங்க. இந்த சில பாட்டெல்லாம் வரும் இது மாதிரி ஸ்னோலாம் பார்த்துருக்கேன். அப்போ பார்த்து இந்த ரோஜா படத்தெல்லாம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம நேர்லேயே வரோம். நேரில் பார்க்குறதுங்கிறது பெரிய ஆச்சரியம். நான் தான் ஓட்டிகிட்டு வந்தேனாங்கிற எனக்கு சந்தேகமே வந்துருச்சு ஒரு டைமில் பார்க்கும்போது. கனவா இல்லை நிஜமாங்கிறது தெரியாத அளவுக்கு எனக்கு இதுவாக இருக்குது. ரொம்ப சரியான ஆஃப் ரோடு. ஆமாம், அல்டிமேட்டாக போகிறான். செமையாக ஓட்டுறாங்க இந்த ஆள். சூப்பராக ட்ரைவ் பண்ணுறான். காலை கீழே வைக்காமல் ஓட்டிகிட்டு போயிடுறான். நம்ம ஒரு சில இடத்துல காலை கீழே வைக்க வேண்டியதாகிடுது, அதுவும் தண்ணியில் வைக்க வேண்டியதாகிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா தண்ணியில் காலை வச்சுட்டேன். ஸோ ஷூ ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அப்படியே ரத்தம் அப்படியே உரையுது. அப்படியே க்ளீனாக காலை ஒன்றுமே பண்ண முடியல, மறுத்து போயிடுச்சு அப்படியே கால்லாம். ஷூ ஃபுல்லாக தண்ணி போனதால். அப்புறம் ஷூவை கழட்டி நல்லா அடித்து வந்துட்டு. தேங்க்யூ.
அவர் பார்த்தா நம்ம விஷ் பண்ணிட்டு போகிறாருங்க. எப்படி விண்டோ திறந்து பவர் விண்டோ திறந்து விஷ் பண்ணிவிட்டு போகிறாரு. அது மாதிரி இருக்காங்க. ஸோ இது மாதிரி காரில் வரவங்களாம் வந்து இந்த டூ வீலரில் வரவங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் அதிகமாகிடும்போது இந்த ஆஃப் ரோடோட வரத்தெல்லாம் தெரியாமல் போயிடும். ஸோ அந்த இது மாதிரி எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும். இங்கே அப்படியே நிற்க வேண்டியதாக இருக்குது. ஒரு லாரி போச்சுனாலும் இன்னொரு வண்டி போக முடியல. ஸோ அந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. அதனால் நம்ம நின்று தான் போகணும். பார்த்திங்களா, சைடு ஃபுல்லாக அப்படியே ஒன்றுமே கிடையாது. சரி போனால் கீழே தான் விழுவோம், அதனால் நம்ம நின்றுருவோம். நின்று பொறுமையாக போகலாம். நம்ம அதுக்கு வண்டி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது. போனால் நம்மளுக்கு தான் சேதாரம், நம்மளுக்கு தான் கூலி சேதாரம்லாம் நடக்கும், அவங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அதனால் சில இடத்துல வெயிட் பண்ணி தான் போய் ஆகணும். நிறைய பேர் வந்து காரில் வராங்க, எக்கச்சக்க பேர் வந்து காரில் வராங்க. ஆனால் காரெல்லாம் இந்த ரேட் வச்சுனா தான் ரொம்ப சிரமமாயிடும். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்காது, முதல்ல ஃபோனில் சிக்னல் இருக்காது, ஒரு சில இடத்துலாம் சிக்னலே கிடையாது. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சிக்னலே இல்லை. இதோட நம்ம மணாலி போனால் தான் ஃபோன் வேலை செய்யும் போல் இருக்குது. 4Gயே சொல்கிறேன், ஒரு சில பர்டிகுலர் இடத்துல வந்து சிம் கார்டு வேலை செய்ய மாட்டேங்குது. வந்தாச்சு ஒரு அடியாக ஒரு இடத்துக்கு வந்து ஒரு டின்னை காஃபியோ ஏதோ சாப்பிட்டு போகலாம். குளிர் தாங்க முடியல, அப்படியே கால்லாம் விரைச்சி போச்சு தண்ணியில் கால் விட்டதும். பையா மேகி, ஒரு மேகி ஒரு மசாலா டீ சாப்பிட்டு பூஸ்ட் ஏற்றியாச்சு. இங்கே பாருங்கள், ஜாலியாக சேர் போட்டு உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க ஃபேமிலிஸ்லாம். வந்து அந்த பக்கம் காரை விட்டு 2 பேரும் இங்கே வந்து சேரை போட்டு அழகாக ஸ்னோ மேலே உட்காந்து அழகாக டீ போட்டுட்ருக்காங்க. ஸோ இது மாதிரி தான் லைஃப்பை என்ஜாய் பண்ணணுங்க. எல்லாம் இடம் பாருங்கள், என்ன பார்த்து பாருங்கள், அப்படியே ஃபுல்லாக பனி, எல்லா இடமும் பனி, போகிற இடம்லாம் பனி, ரோடெல்லாம் பனி, பனியோ பனி, பயங்கர பனி. என்னமா இருக்கு பாருங்க. ஐயோப்பா, இந்த ஆஃப் ரோடு நிற்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. இங்கே பாருங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க ஸ்னோவில். நம்மளுக்கு விளையாட முடிய மாட்டேங்குதுங்க. ஏன்னா அவங்க காரில் வராங்க, அவங்களால எல்லாம் பண்ண முடியுது. நம்ம பைக்கில் வரதா ஆல்ரெடி ஓட்டிகிட்டு போகிறதால அந்த காற்று வேறு சில்லுன்னு அடிக்குதா முகத்தில், இறங்கி நின்றாலே மூச்சு பயங்கரமாக இறங்கிது. அதனால் ஹெல்மெட் போட்டே தான் நாங்கள் பேசிட்டு வரோம். ஹெல்மெட் அந்த வைசர் கழட்டினா கூட எங்களால் இது பண்ண முடியல. ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. மூக்கெல்லாம் ஒழுவ ஆரம்பிச்சிடுது. மெயினாக வந்து காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சிடுது. காதுக்குள்ளே என்னமோ ஒரு நாய்ஸ் கேட்குது. ஸோ அதுக்கெலாம் வந்து ஹெல்மெட்டை வந்து கழட்டினாலே முடிஞ்சு போச்சு நம்ம கதை, அவ்வளோதான், கதை கந்தலாயிடும். என்ன மாதிரி இருக்கு பாருங்கள், பனியோ பனி. எல்லோரும் விளையாடிட்டு தான் இருக்காங்க. அதுவும் லவ்வர்ஸ்க்கெலாம் வந்து ஹனிமூன்லாம் இது சூப்பரான டைம். இந்த டைமில் வந்தீங்கன்னா, ஹனிமூனுக்கு வந்தீங்கன்னா ஆஃப் சீசன் சொல்லலாம். இதை ஃபுல்லாக பனியை பார்க்கலாம், நல்ல கிளைமேட்டு, நல்ல என்ஜாய் பண்ணலாம். ஹனிமூன் கப்புள்ஸ்லாம் வந்து இங்கேருந்து ரெண்டலுக்கு பைக்கோ இல்லைனா காரோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மஜா பண்ணலாம். வேறு மாதிரி இருக்கும் இடம்லாம். பயங்கர சேஃப், எதுக்குமே பயப்படவே வேண்டாங்க. ஒரு பயமும் கிடையாது. இங்கே தைரியமாக வரலாம். யாரும் உங்களை எந்த இதுவும் சீண்ட மாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் தைரியமாக வரலாம். ஏன்னா நம்மளோட சோல்ஜர்ஸ் நம்மளுக்கு அவ்வளோ ஒரு பாதுகாப்பாக இருக்காங்க. ரோடை பாருங்கள், என்ன மாதிரி இருக்குது பாருங்களேன். ஐயோ, கிணறு நோண்டி வச்சுருக்க மாதிரி இருக்குங்க. பள்ளத்தை பார்த்தா, அதுக்குள்ளே தண்ணியை பார்த்தா அப்படி இருக்குது. இந்த லாரிக்காரங்க தான் எப்படியோ ஓட்டுறாங்கன்னு தெரில இந்த இடத்துலலாம். அவங்க ஓட்டியே ரோடு ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாவம். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கான வேலை அதுதான். NH1 ஓட்டுறதுங்கிற சும்மாவான விஷயமா? இந்த பாருங்க, ஃபுல்லாக பனி தான், ரோடெல்லாம் பனி, சைடெல்லாம் பனி, இந்த சைடெல்லாம் பனி, பனியோ பனி, பயங்கர பனி. நல்ல அழகான ஊர் தாங்க இது உண்மையிலே. வடக்கே இமயமலை, தெற்கே கன்னியாகுமரி. நாங்கள் வந்து அதுக்கும் இடையிலேருந்து வந்திருக்கோம். திருவான்மியூர்லேருந்து இந்த பனிமலையை பார்க்க வந்திருக்கோம். திருவான்மியூர்லேருந்து முதலால் நாங்கள் தான் வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். யாராவது வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல. யூடியூப்ஸ் பார்த்த வரைக்கும் யாரும் திருவான்மியூர்லேருந்து லடாக் போன மாதிரி யாரும் தெரியல. அப்படி யாராவது இருந்தாங்கன்னா கமெண்ட்ஸ் போடுங்க. அடுத்த ட்ரிப்பு நம்ம நார்த் ஈஸ்ட் பிளான் போட்டு வச்சுருக்கோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 பேர் வர மாதிரி இருக்குது.
ஆனால் எந்த மந்த்து போகிறோம் எப்போ போகிறோம்னு டிசைட் பண்ணலை. நார்த் ஈஸ்ட் வந்து ஒரு பிளான் மட்டும் தான் போட்டு வச்சுருக்கோம். ஆக்சுவலாக முதலே வந்து நாங்கள் நார்த் ஈஸ்ட் தான் போகலான்னு பிளான் போட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா முதல்ல இமயமலைக்கு போயிட்டு வந்துடுவோம், லடாக் பார்த்துட்டு வருவோம், அதுக்கப்புறமா நார்த் ஈஸ்ட் போகலான்னு சொல்லி இது பண்ணியாச்சு. ஏன்னா அது நார்த் ஈஸ்ட் இதை விட ரோடெலாம் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். லடாக் போன ஃபீலே நார்த் ஈஸ்ட்லேயும் இருக்கும்னாங்க. அதனால் முதல்ல லடாக்கை பார்த்துருவோம். லடாக் ஒரு இமாச்சல் பிரதேஷ் முதல்ல முக்கியமாக பார்ப்போம், அருணாச்சல் பிரதேஷ் வந்து அப்புறம் பார்ப்போம்னு சொல்லிட்டு வச்சுருக்கோம். எந்த மாதம் போனால் நல்லாயிருக்குங்கிறது யாராவது போனவங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்பா ஒரு லாரி உயரத்துக்கு பனிங்க இந்த ரெண்டு சைடும் லாரி உயரத்துக்கு காம்பவுண்ட் வால் மாதிரி அப்படியே பனியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பனி வால், காம்பவுண்ட் வாலே கிடையாது, பனி வால். பனியே காம்பவுண்ட் செவர் மாதிரி இருக்குது. அப்பா செமையான இடம். அந்த மலை பாருங்களேன் எப்படி இருப்பாங்க. இங்கெல்லாம் விழுந்தால் ஒன்றுமே ப்ராப்ளமே இருக்காது போல இருக்குது, அப்படியே பனிலேயே விழுந்து சரிஞ்சு போயிடுவோம் போல இருக்குது. ஆனால் ஏறி வரதெல்லாம் எப்படின்னு தான் தெரியல, அதுதான் ரொம்ப சிக்கலாக இருக்கும் போல இருக்குது. இங்கெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது, கல்லாக தெரியுது, பாறை தெரியுது. ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கேட்டிங் போகிற மாதிரி இருக்குது. இதை பாருங்கள், இதுவும் வால் தான், அப்படியே பனி சுவர். ரெண்டு பக்கமும் வந்து அரண் மாதிரி இருக்குது பாருங்கள். ஐயோ எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்குவாங்க அது பாட்டிக்கு. என்னவா இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு பக்கமும் பனி. எல்லாம் லைட்டாக காட்டி வராங்க, நான் போயிடுறேன்றாங்க. சரி நம்மளும் போவோம், விட்டு கொடுத்து போகிறவன் கெட்டு போனது இல்லைன்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம விட்டு கொடுத்து போகிறதால நம்ம ஒன்றும் கெட்டு போகிறது கிடையாது, போய் ஒன்றும் சாதிக்க போகிறதும் கிடையாது. நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் எங்கே இருக்காங்கன்னே தெரியல, பின்னாடி வராங்களா முன்னாடி போயிட்டாங்களானே தெரியல. இதில் தான் எங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஒருத்தர் பார்க்குற தூரத்துக்கு போயிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஆனால் இது மாதிரி இங்கே அது மாதிரி போக முடியாது. எல்லாருமே வந்து குரூப் ரைடர் கூட எல்லாம் தனித்தனியாக தான் போகிறாங்க தவிர ஒன்றா சேர்ந்து போகல. ஏன்னா அந்த ரோடு அது மாதிரி கண்டிஷன்றதால் அது மாதிரி போகவும் முடியாது. சரி ஏதோ ஒரு இடத்துல மீட்டப் ஆகிப்போம், அவ்வளோதான். ஏன் இந்த நாள்லாம் மீட் பண்ணிவிட்டு ஒரு டீ, நம்ம ஃபேவரட் மசாலா டீ ஒன்று இருக்குது, நேச்சுரல் இது ஆயுர்வேதிக் டீ ஒன்று இருக்குது. அதை சாப்பிட்டோன்னா சும்மா பூஸ்ட் எனர்ஜி தானாக ஓடும், நம்ம ஓட்டவே வேண்டாம், அதாவே ஓடிக்கிட்டு இருக்கும். ரோடு பாருங்கள் என்ன மாதிரி ஒரு யூட்டர்ன் பாருங்கள். ஐயோ சரியான யூட்டர்ன். ரோடு நல்லா அகலமாக தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த பனி வந்து அப்படியே சரிஞ்சு ரோடை வந்து அகலத்தை கம்மியாயிடுச்சு போல இருக்குது. உண்மையிலே எனக்கு வந்து சுவிட்சர்லாண்ட்லாம் நான் போகணுன்ற எண்ணமே இப்போ இல்லை. இதுவே சுவிட்சர்லாண்ட் மாதிரி தான் இருக்குது. கனடாலாம் அவர் நம்ம ஃப்ரெண்டு குமார் நான் காட்டுவார், பாருங்கள் ரோடு ஃபுல்லாக பனி, இதெல்லாம் நாங்கள் ஓட்டிகிட்டு போவோம்னாரு. அவர் என்ன காட்டுறது, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் பனியை. இந்தியாவில் இப்படி ஒரு இடமா வந்தார், நெக்ஸ்ட் டைம் இங்கே வரணுன்னுவார். அவர்லாம் இது வந்து சர்வசாதாரணமாக வந்துடுவார், அவர்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா அவர் குழுவிலே இருந்திருக்காங்க. ஆனால் ஒரு பிரச்சனை இருக்குது, இது மாதிரி ஹை ஆட்டிடியூடுக்கெல்லாம் போனது இல்லைல்ல. அவங்க வந்து சர்ஃபேஸ்லேயே வந்து இருந்திருக்காங்க, சமதளமான இடத்துல இருந்திருக்காங்க, பனியோடு இருந்திருக்காங்க. இது மாதிரி ஒரு 19,000 அடி உயரம் 20,000 அடி உயரத்தில் அவங்க போனது கிடையாதுல்ல. அதனால் அவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். எல்லாருக்குமே இது வந்து சவாலான இடம் தான் இது, இங்கே வர்றதுங்கிறது. உண்மையிலே இந்த கொஞ்சம் ஆஸ்துமா இருக்கிறவங்களுக்கு, அப்புறம் இந்த வீசிங் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம்தான் வந்தாங்கன்னா. அதுக்கான மெடிசன்லாம் எடுத்துகிட்டு சேஃபாக வந்தால் மட்டுமே வர முடியும். இது பாருங்கள் அண்டார்டிகா மாதிரியே இருக்குது. அண்டார்டிகா நான் வந்து நிறைய டிவியில் பார்த்துருக்கேன், பென்குயின்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அதெல்லாம் கிடையாது. ஒரு பறவை கூட இங்கே நான் பார்க்கவே இல்லை. இந்த இடத்துல மட்டும், இப்போ நம்ம போகிற இடத்துல மட்டும் ஒரு பறவை கூட இங்கே வந்து பார்த்ததே கிடையாது. அதே மாதிரி டாகும் இங்கே பார்க்கவே இல்லை. இது இந்த சீசன்லாம் போன பிறகு தான் வருமா இல்லை எப்போ வரும்னு தெரியல. ஒரு தும்பி கூட இல்லைங்க இங்கே. வரும்போதாவது பரவாயில்ல, பட்டாம்பூச்சிலாம் காதல் பண்ணிகிட்டு இருந்தது, தும்பிலாம் காதல் பண்ணிகிட்டு இருந்தது. அது ஒரு தும்பியா 2 தும்பியான்னு பார்த்தா 2 தும்பி பறந்து வருது. அதை வந்து ஸ்லோ பண்ணிட்டேன், இல்லை ஹெல்மெட்டில் அடித்து அது பிரிஞ்சு போயிட்டுருக்கும் பாவம். அந்த பாவத்தை நம்ம சேர்க்க வேண்டாமேன்னு சொல்லிவிட்டு, அதை பிரிக்கிற பாவம் நம்மளுக்கு வேண்டாம்னு சொல்லி நம்ம ஸ்லோ பண்ணதால் தும்பி அந்த பக்கமாக போயிடுச்சு. லவ் பண்ணிட்டு இந்த தும்பி அந்த பக்கமாக போயிடுச்சு. இடம் ஃபுல்லாக அப்படியே தும்பியாக இருந்ததுங்க. ராஜா தும்பி ராணி தும்பின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ஃபுல் தும்பிங்களாக இருந்தது.
ஆனால் பட் அது நான் வீடியோ எடுக்கலை. ஆனால் அது ஆரம்பத்தில் வந்த இடத்துல வந்திருக்கும், வீடியோவில் வந்திருக்கும். அது எந்த இடம் தான் ஞாபகம் இல்லை. இந்த கார்கில்க்கெலாம் முன்னாடின்னு நினைக்கிறேன். ஒரே தும்பியாக இருந்தது, ஃபுல்லாக தும்பி தான். அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பாஸ் இருக்குது போல் இருக்கு. எல்லாம் அங்கே நின்று டீ கடைன்னு நினைக்கிறேன், அது கேன்டீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கே நின்று போகிறாங்க. என்ன இருக்குன்னு தெரில. நம்ம நின்றாலே நம்மளுக்கு ஒரு மாதிரி தலை வலிக்க ஆரம்பிச்சிருது, ஒரு மாதிரி தலை சுற்ற ஆரம்பிச்சிருது. ஓ, இதுதான் டீ கடை தான். அதனால் நம்ம நிற்கிறத அவாய்ட் பண்ணிட்டு நான் போயிட்டே இருக்கேன். அங்கங்கே வந்து அப்படியே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம நின்றோன்னா நம்மளுக்கு ஒவ்வாமை, தமிழ் வார்த்தை ஒவ்வாமை, கரெக்டாக அலர்ஜி தான் வந்து ஒவ்வாமைன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறது கரெக்டாக தப்பான்னு தெரியல. தப்பாக இருந்ததுன்னா அதுக்கான கரெக்டான மீனிங் என்னங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஃபுல்லாக ஐஸ் தாங்க. கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல எப்படிலாம் வருவோம், இப்படிலாம் போவோங்கிறது. இவ்வளோ அழகான இடமா இருக்கும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. நினச்சாலே பொறாமையாக இருக்குது. ஐயோ, நான் வந்து என் மேலே நான் பொறாமைப்படுறேங்க. இவ்வளோ இடத்துக்கு வந்துட்டேங்கிறது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஜாலியாக இருக்குது. இன்னொரு 2 நாள் இங்கேருந்து நல்ல டென்ட்டெல்லாம் இருந்ததுன்னா, குளிர்லாம் தாங்குற மாதிரி இடம் இருந்ததுன்னா 2 நாள் இங்கே கூட இருந்துட்டு போகலாம் நம்மளுக்கு. பட் என்ன பண்ணுறது, ட்ரெயின் அது மாதிரி போட்டிருக்கோம். இப்படி தான் இருக்கும்னு தெரிஞ்சுருந்தா நாங்கள் டிக்கெட்டை இன்னொரு 4 நாளைக்கு கூட தள்ளி போட்டிருக்கலாம். அழகாக இங்கேயே ஒரு இது எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு நைட்லாம் எப்படி இருக்குது, குளிர் என்ன ஏதுன்னு ரசிச்சுட்டு போயிருக்கலாம். நிறைய லடாக்கில் இடம் விட்டாச்சு. ஃபஸ்ட் டைமுங்கிறதால என்ன இடம் எப்படி என்ன ஏதுன்னு தெரியல. முக்கியமாக வந்து நெக்ஸ்ட் டைம்லாம் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு தாங்க வரணும். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் இத்தனை கிலோமீட்டர் போனால் இதை பார்க்கலாம் அதை பார்க்கலாம்னு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு வரணும். தெரியாமல் வந்து நம்மளோட மிஸ்டேக் தான். அடுத்த ட்ரிப்பெல்லாம் உங்களுக்கு அந்த ஊரை பற்றி ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சி என்னென்ன இருக்குது, என்னென்ன வியூ பாயிண்ட் இருக்குது, எங்கெல்லாம் என்ன ஃபேமஸுங்கிறத நான் என்னோடய வீடியோ வந்து நல்லா தெளிவாக்குறேங்க. நான் இனிமேல் கொண்டு இது ஒரு ஃபஸ்ட்டு அனுபவங்கிறதால எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல இதை பற்றி. நெக்ஸ்ட் டைமில் இருந்து இப்போ நார்த் ஈஸ்ட் ட்ரிப்பெல்லாம் போகும்போது ஃபுல்லாக உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஷார்ட்டாக முடிச்சிடலாங்க. எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்டாக முடிச்சிடலாம். அந்த ஊரில் என்ன ஃபேமஸ், இந்த லொக்கேஷன் போனால் என்ன பார்க்கலாம், இந்த இடத்துல இந்த வசதிகள் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு ரூமில் இருந்து எல்லாமே நான் வந்து ஃபுல் வீடியோவாக போட்டுடுறேங்க அடுத்த ட்ரிப்பெல்லாம். ஏன்னா இந்த இது எனக்கு கொஞ்சம் சொதப்பலாயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் வந்து நான் இதை எடுக்கிறேன் போடுறேங்கிறதால என்ன பண்ணணுன்னே எனக்கு ஒரு ஐடியா இல்லாமல் நாங்கள் வந்து ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெறும் வீடியோ மட்டும்தான் போட்டு காட்டிகிட்டு இருக்கேன். இது எல்லாருமே காட்டுவாங்க தான், எல்லாருமே பார்ப்பாங்க தான். பட் ஏன் இதை 2 இதுவாக நான் போடுறேன்னா, இந்த சச்சு டு மணாலியை இடம் அது மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பஞ்சு போத்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரோடு ஃபுல்லாக பனி. அதனால் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கிறதுல தான் உங்களுக்கு 2 செக்ஷனாக போட்டுட்ருக்கேன் இதை மட்டும். அதே மாதிரி டைமும் கொஞ்சம் சுருக்கி போடணுன்னு பார்க்குறேன். ஆனால் அது முடிய மாட்டேங்குது. ஏன்னா அவ்வளோ இடமும் இம்பார்ட்டண்ட் இடமா இருக்குது, அவ்வளோ இடமும் பார்க்க வேண்டிய இடமா இருக்குது. ஒன்று கூட இங்கே கட் பண்ணணுன்ற எண்ணமே வரமாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. கிட்டத்தட்ட இதை பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் இந்த ரோடை காட்டுற மாதிரி இருந்ததுன்னா அவ்வளவும் அழகு. ஃபுல்லாக பனி தான், ஆஃப் ரோடு பனி ரோடு. இதுதான் இப்படி தான் இருக்குது ரோடு. இந்த இடமே இப்படி தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அடுத்த அருணாச்சல் பிரதேஷ் போகிற வீடியோலாம் நிஜமாகவே என்னோடய இம்ப்ரூவ்மெண்ட்டை நான் அதில் காட்டிட்டு நான் பேசுகிறேன். வீடியோ எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. நீங்கள் ஏதாவது கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா தான் எனக்கு தெரியும் வீடியோ நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பிடிச்சிருக்கா பிடிக்கலையாங்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஒரு குட்டி லைக்காவது போடுங்க. லைக் போடலாம்னு ஒரு கமெண்ட்ஸாவது போடுங்க. திட்டுறதுனால ஏதாவது செய்யுங்க. அடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு அதான் இது அடுத்த ட்ரிப்பு போகிறோம்ல நார்த் ஈஸ்ட், அது வந்து உங்களுக்கு எல்லாமே கிளியராக அதோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே நான் தரேங்க உங்களுக்கு. இனிமேல் எங்கேருந்து கிளம்பணும், எங்கே போனோம், எங்கே ரூம் எடுத்தோம், அந்த ரூம் ரேட் என்ன லொக்கேஷனில் ரூம் இருக்குது, அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மெசேஜாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ஒரு இதுவாக பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சினா குட்டி லைக் மட்டும் போடுங்க. பாய்.